ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. ஃப்ரெண்ட்ஸ், மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளான வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் செய்யக்கூடாத தவறுகளை பத்தியும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுக்குரிய வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30 வருது. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசம் வளர்பிறையில வரும் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வருஷம் முழுக்க வர்ற 24 ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு ஏகாதசியில மட்டும் விரதம் இருந்தா அது வருஷம் முழுவதும் இருந்த 24 ஏகாதசிகளின் பலன்களையும் 30 கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியத்தை தரும். வைகுண்ட ஏகாதசி முன் ஜென்மம் மற்றும் இந்த ஜென்ம பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசியை விட மார்கழி மாதத்தில் வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறதுனால அன்றைய தினம் காலையில பெருமாள் கோவிலுக்கு போய் விரதத்தை தொடங்கலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு பகல் முழுக்க உபவாசம் இருக்கணும். அன்றைய தினம் நாள் முழுவதும் எந்த உணவையும் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா தாராளமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எளிமையான உணவுகளை சாப்பிட்டுக்கிடலாம். அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு துளசி நீர் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. பகல்ல அமைதியா இருந்து தூய மனசோட பெருமாளை தியானிக்கணும். அன்றைய தினம் மதியம் உறங்குதல் கூடாது. சாயங்காலம் கோவிலுக்கு போய் விஷ்ணுவை தரிசிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படிங்கிற நாமத்தை சொல்லி விஷ்ணு பகவானை வழிபடணும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாள் கதைகளை கேட்கலாம். விஷ்ணு சகஸ்கர நாமம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் உச்சரிக்கலாம். மறுநாள் 31 துவாதசி அன்று துளசி தீர்த்தத்தோட விரதத்தை நிறைவு செய்யணும். பூஜை அறையில அரிசி மாவு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பச்சை கற்பூரம் சேர்த்து மணக்கும் சர்க்கரை பொங்கல், இனிப்பு அவல் படைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாம். குளிர்ந்த நீர், வெல்லம், ஏலக்காய், சுக்கு மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்த பானகம் பெருமாளுக்கு மிகவும் இஷ்டம். அனைத்து பெருமாள் கோவில்களிலும் டிசம்பர் 30 அதிகாலை 4:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8 வரை தொடர்ந்து திறந்திருக்கும். நாளைய தினம் வரும் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமையோட வர்றதுனால விஷ்ணு மற்றும் முருகப்பெருமானை வழிபடுறதுக்கும் உகந்த நாளாக இருக்கும். இந்த பொருட்களை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாங்கறதுனால நம்முடைய 21 தலைமுறை பாவங்கள் நீங்கி 16 செல்வங்கள் நிரம்பி செல்வம் வந்துகிட்டே இருக்கும். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான வாசம் பச்சை கற்பூரத்தின் வாசம். 10 ரூபாய்க்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி அதை ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு நம்முடைய பணப்பெட்டியிலயோ அல்லது பூஜை அறையிலயோ வச்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த தினம் அப்படிங்கறதுனால துவரம் பருப்பை வாங்கி நம்ம வீட்டுல சேமிச்சு வைக்கலாம். அடுத்து துளசி செடி, இத கடையில வாங்கணும். இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வீடுல 5 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணும். இலவசமா வாங்க கூடாது அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கோங்க. நம்முடைய கஷ்டங்கள், கெட்டது, வறுமை அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கி செல்லும். அடுத்து பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மாதுளை பழம், இத வாங்கி நெய்வேத்தியம் வச்சு அதை யாருக்காவது தானமா கொடுத்துடணும். இத செய்யறதுனால நம்முடைய 21 தலைமுறை பாவங்கள் நீங்கி செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். சுத்தமான தேன் கிடைச்சது அப்படின்னா அதை கொஞ்சமா வாங்கி நம்முடைய பூஜை அறையில வைக்கணும். வைகுண்ட ஏகாதசி நாளில் விரலி மஞ்சள், பச்சரிசி, வசம்பு, கிராம்பு, 1 ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையுமே நம்முடைய பூஜை அறையில வச்சு பூஜை செய்த பின்பு வீட்டுல இருக்கிற பெரியவங்க அல்லது குழந்தைகளோட கையால அதை ஒரு மஞ்சள் துணியில கட்டி வீட்டு வாசல்ல கட்டி வச்சிடணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண் திருஷ்டி, கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும். வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியா பனி போல கரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் செய்யக்கூடாத தவறுகளை பத்தியும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.